அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் ஒரு யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர் உண்மையான இறை தூதர் தானா என்று தெரிஞ்சுகிறதுக்கு இந்த அஸ்ஹாபுல் கஹ்புவினரை பற்றி கேட்டான். அந்த குகைவாசிகள் பற்றி அல்லாஹ்வே சொல்றான். அவர்கள் நம் அத்தாட்சிகளில் மிகவும் ஆச்சரியமானவர்கள் என்று. அந்த காலத்துல ரோமானிய சாம்ராஜ்யம் அரசனுக்கு தெரிய வந்துச்சு. அங்க ஊரில் உள்ள சில இளைஞர்கள் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருப்பதை அறிந்த அரசன் அவர்களை அழைத்து வந்து சிலையை வணங்க சொன்னான். ஆனால் அவர்கள் அரசனுக்கு பணியவில்லை. அந்த இளைஞர்களை கொல்ல உத்தரவு பிறப்பிக்கிறான். அதனால் அந்த இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியேறி குகையினுள் தஞ்சம் புகுந்த போது அவர்கள், யா அல்லாஹ், நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக. இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக ஆக்கி சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பயத்திலிருந்து பாதுகாக்க தூக்கத்தை கொடுத்தான். அவர்களின் காதுகளுக்கு எந்த சத்தமும் கேட்காதவாறு, சூரிய ஒளியும் அவர்களின் மீது படாதவாறு, அவர்கள் எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் சூரியன் அவர்களின் மீது படாது. அல்லாஹ் பாதுகாத்தான். அவர்கள் 300 வருஷத்துக்கு மேல் தூங்கியதா குரான் சொல்லுது. பிறகு அல்லாஹ் அவர்களை எழுப்பினான். அவர்கள் ஊருக்குள் சென்று வரலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். அவர்களில் ஒருவன், அவர்கள் நம்மளை அறிந்தால் கொன்றுவிடுவார்கள். ஆதலால் முகத்தை மூடி அங்க உள்ள கடைக்கு உணவு வாங்க போனார்கள். அவர்கள் கொடுத்த அந்த நாணயத்தை வைத்து சொன்னார்கள், இது 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அரசனின் நாணயம் என்று. அப்போது மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். இறைவனின் அத்தாட்சியை பார்த்து அதிர்ந்து போனார்கள். இவ்வாறே அல்லாஹ்தான் நாடியர்களைக் கொண்டு இறை பணியை மேற்கொள்வான். அந்த இளைஞர்கள் செய்த அந்த பரிசுத்தமான ஈமானுக்காக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். அவங்க ஈமானை காப்பாத்திக்க ஓடுனாங்க. ஏன் என்றால் அரசன் அவர்களை சிலையை வணங்க உத்தரவிட்டான். அந்த இளைஞர்கள் நல்ல விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று. இது போன்ற ஈமானின் உறுதியை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் தருவானாக. ஆமீன்.